அருவி, அப்புறம் காலைல வாங்கிட்டு வர சொன்னா எதுவுமே சொல்லல. என்னாச்சு? பாத்தியா பார்க்கலையா? பார்க்காம இருப்பேனா? அதுக்காக தான் இன்னும் தூங்காம கூட உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்கேன், சொல்லணுங்கிறதுக்காக. என்ன அருவி, குட் நியூஸ் தானே? நான் கூட மெடிக்கலில் போயிட்டு இது என்ன காடுங்க அப்படின்னு கேட்டேன். அவங்களே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னப்பா இது கூட உனக்கு தெரியாதா, இத்தனை வயசாயிடுச்சு அப்படின்னு. எனக்கு தெரியாதுங்க, இப்போ தான் என்னோட ஒய்ஃப் முதல் தடவையாக வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். அவங்களே சிரிச்சிட்டு சொன்னாங்க, அட என்னப்பா நீ இது கூட தெரியாமல் இருக்கிற அப்படின்னுட்டு. ஆமாம், இது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட பார்த்தா தெரியும். நீங்கள் என்னடாண்ணா இதை போய் தெரியலன்னு சொல்லும்போது கடைக்காரங்க சிரிக்காமல் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. அதான் அருவி, ஒரு மாதிரி சிரிக்கவும் எனக்கே கடையில் 4 பேர் நின்னாங்களா, எல்லாரும் சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரி சொல்லு விஷயத்த. ஆமாங்க, நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுவே நடந்துருச்சு. ஆமாம் ஆமாம், நீங்கள் அப்பாவாகிட்டீங்கங்க. அருவி, என்ன சொல்ற? நிஜமாவா? அட ஆமாங்கிறேன். ஐயோ, கையும் உடல காலும் ஓடலையே. ஈவினிங் போல சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் போயிட்டு ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டாக வாங்கி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருப்பேனே. இப்போ போய் சொல்கிறேன், நான் நைட் டைமில் எங்கே போய் வாங்க? சரி, காலையில் போயிட்டு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதான். அட ஒரே ஹாப்பி தானோ? இருக்காதா பின்ன. எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமான்னு கூட கனவுல இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் நடக்கும்போது கனவு தானே, எனக்கு ஹாப்பி தானே. நீயே சொல்லு. ஐயோ இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தேன். இங்கே இருந்துட்டு என்னடி ஃபோனா பண்ணி சொல்கிற அப்படின்னு திட்டுன்ட்டு காலையில் போயிட்டு நேரில் அம்மாட்ட பார்த்து சொல்லணுங்க. போயிடுவோம் அருவி, இதில் என்ன இருக்கு? அவங்க கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல முடியும்? சரி, நீ உன் அம்மா கிட்ட காலையில் போய் சொல்லு. நான் என் அம்மா கிட்ட இப்போவே போய் சொல்கிறேன். ஆமாம், காடு வாங்க போக சொன்னதுக்கே எங்களை என்ன பாடுபடுத்திடுச்சு உங்கள் அம்மா. இதெல்லாமா அவங்கிட்ட போய் சொல்லுவேன், அவனை போய் வாங்கிட்டு வர சொல்லுவேன், அப்படி இப்படின்னு திட்டிருச்சுங்க. எனக்கே கஷ்டமாக போச்சு, ஏன்டா உங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னு. சரி பரவாயில்லன்னு விட்டாச்சு. இதை போய் சொன்னீங்கன்னா ரொம்ப தான் சந்தோஷப்படும். ஏய் அருவி, அதெல்லாம் அம்மா பார்க்குறதுக்கு தான் அப்படிதான் அவங்க பேச்சே அப்படிதான். ஆனால் நான் போய் சொன்னேன்னு வை, ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆமாம், எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இங்கே பாரு, என்ன இப்படி சொல்கிறா? நம்பிக்கை இல்லை, அது இல்லை இது இல்லைன்ட்டு. சரி, யார் ஆனால் என்ன, ஆகலைன்னா என்ன, எனக்கு சந்தோஷம்ப்பா. அதை வேணா சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கி தரேன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்ன வாங்கி தர போகிறீங்க? ஏ அருவி, என்ன அப்படி கேட்டுட்ட? உனக்கு என்ன பிடிக்கும்னு மட்டும் சொல்லு. இந்த உலகத்தில் அந்த விஷயம் எங்கே இருக்கோ, எந்த மூலையில் இருக்கோ, தேடி கண்டுபிடிச்சி உன் முன்னாடி கொண்டு வந்து கொடுப்பேன். என்ன புரிஞ்சுதா? என்ன வேணும் சொல்லு. சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுவே எனக்கு போதும், அதுவே எனக்கு பெரிய விஷயந்தாங்க. இல்லை அருவி, நீ கேட்டுட்ட, கண்டிப்பாக உனக்கு ஏதாவது தோணிட்டு இருக்கும்ல, எனக்கு நீ சொல்லியே ஆகணும். ஒன்றும் இல்லைங்க, நான் இந்த மாதிரி வெளியூர் ட்ரிப்லாம் போனதே இல்லை பார்த்துக்கோங்க. வெளியூர் அப்படின்னா ஒரு ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நான் போனதே இல்லைங்க. எனக்கு அது மாதிரிலாம் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. அவ்வளோதானே? இவ்வளோ நாளாக என்கிட்ட நீ கேட்கவே இல்லை. நான் கூட ஃபர்ஸ்ட் டைமில் கேட்டப்போ வேண்டாங்க, அதெல்லாம் போய் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, உனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது போல் அப்படின்னு ட்ரிப் போகிறதுன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ கேட்டுட்டல, ரெடி பண்ணிடுவோம், நாளைக்கே கிளம்புவோம். அப்படியாங்க சொல்கிறீங்க? நாளைக்கே கிளம்புவோமா? அட ஆமாம் அருவி, நீ கேட்டு நான் உடனே முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இந்த மாதிரி நேரத்தில் கண்டிப்பாக நான் ஓகே தான் சொல்லுவேன். நாளைக்கு நம்ம கிளம்புறோம். ஐயோ நான் நினச்சே பார்க்கலங்க நீங்கள் ஓகே சொல்லுவீங்க அப்படின்னு. என்னப்ல அருவி? அக்கா, என்னப்ல உன் புருஷன்கிட்ட சொல்லி கார்டெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னேன், எதை பார்த்தியா இல்லையா? ஒரு வார்த்தை கூட என்கிட்ட இன்னும் சொல்லாமல் இருக்கிற. ஆனால் நல்ல சிரிச்ச மூஞ்சோட தான் இருக்க, எதுவும் நல்ல விஷயம் தானோ? சொல்லிடி என்கிட்ட. அக்கா, இப்போ நகை பார்த்துட்டு இவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தேன். வெளியில் போயிட்டு அப்புறம் எல்லாத்துட்டையும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, நீங்களே வந்துட்டீங்கக்கா. எனக்கு கையை உடல, ஒரு வேலையும் உடலடி, இதே ஞாபகமாக இருந்துச்சு. என்னாச்சோ ஏதாச்சோ பார்த்தாலா பார்க்கலையே, நல்ல விஷயமா நல்ல விஷயம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டே இருந்து வந்தேன். நல்ல விஷயம்தான் சொல்லிட்டேன். ஆனால் நானா கேட்கவும் நம்ம சொல்கிறேன், இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டேன்ல. அப்படிலாம் இல்லைக்கா, ஏக்கா அப்படி சொல்கிறியா? சரி வீடு. என்ன கிருஷ்ணா, உறைஞ்சு போய் நிற்கிற சந்தோஷத்துலையா?
இருக்காதா அண்ணி பின்ன? எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஏ வாரு, நாளைக்கு லட்டு வாங்கி தாரேன் எல்லாத்துக்கும், புரிஞ்சுதா? ஐயோ அண்ணி, சிம்பிளா கேட்டீங்க, பரவாயில்ல. வேற என்ன அண்ணி வேணும்? வேண்டப்பா, லட்டு மட்டும் வாங்கித்தா, அது போதும். நாளைக்கு ஆஸ்பத்திரியில் போயிட்டு செக்கப்பை போட்டுறணும். எடி, அம்பு கிட்ட எதுவும் கேட்டியா? அவளுக்கு எதுவும் நல்ல விஷயம் நடந்திருக்கான்னு? நல்ல வேலை கரெக்டாக ஞாபகப்படுத்தினியக்கா. அன்புக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும். சொல்லிடி அதை முதல்ல, அவளும் சந்தோஷப்படுவாள்ல. அவகிட்ட என்னடி ஏதுடின்னு கேளு. கூடிய சீக்கிரம் இது மாதிரி நடந்ததானே நல்லா இருக்கும். ஆமாம் ஆமாம், இந்த இப்போவே ஃபோன் போட்டு நான் சொல்லிடுறேன்க்கா. சொல்லு. என்ன கிருஷ்ணா, உன்னை பற்றி ஆத்தாட்ட சொல்லலையா? அதான் நீ போலான்னு தான் இருந்தேன், கரெக்டாக நீங்கள் வந்துட்டியா நீ? ஆ, சொல்லு சொல்லு. இந்த கார்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு இந்த பிள்ளை என்ன பாடுபடுத்திருச்சுங்கிற? அது எப்போப்படுதானே நீ, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுங்க அருவிக்கிட்ட. எல்லாம் தெரிஞ்சுதானே கிடக்கு. அவ மட்டும் என்ன பெருசாக எடுத்துக்க போறா? விடு விடு. அப்பா, இப்போதாப்பா நிம்மதியா இருக்கு. ஆமா நீ, சரி சரி, நான் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னடி அருவி, சந்தோஷம் தானே? என்னக்கா இப்படி கேட்டுட்டிய? சந்தோஷமா என்னன்னு? எக்கா, எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா எனக்கு. சரி சரி, எனக்கும் தான். சரி வரேன். ஆ சரிக்கா. அம்மா கிட்ட நாளைக்கு போயிட்டு இந்த விஷயத்த சொல்லிக்கிறணும். இப்போ அன்புக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோன்னா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவள் தான் அடிக்கடி என்னடி என்னடி நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பா. இப்போ ஃபோன் பண்ணி நம்ம விஷயத்த சொல்லிட்டு அவகிட்ட எப்படி நம்ம கேட்குறோம். ஹே அருவி, சொல்லுடி. நானும் நினச்சேன்னா என்ன பண்ணியிருப்பேன், நேரம் தூங்கியிருப்பியா சாப்பிட்டியான்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஃபோன் பண்ணுறடி. நல்ல ஐஸ் வைடி எருமை. இவ என்னையும் நினச்சிட்டு இருந்தாலாம் நான் சாப்பிட்டேன்னா தூங்கினேன். நான் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் மேடம், நம்ப மாட்டேன். சரியான பொய் புழுவியா இருக்கடி. என்ன பண்ணுற? சரி, முக்கியமான விஷயம் சொல்ல தான் நான் ஃபோனே பண்ணேன் இப்போ. ஆமாம், உண்மையை சொன்னால் இந்த காலத்தில் எவடி நம்புறீங்க? ஆ, ஏ முக்கியமான விஷயமா? என்னடி, உன் மாமியார் எதுவும் என்ன பண்ணுச்சு? ஏதாவது புறணி சொல்ல தானே ஃபோன் பண்ணுவேன். மூஞ்சிய பாரு, இவ மாமியை மட்டும் இவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. எப்போடி, அங்கேயும் அதை தானே நடக்குது. பெருசாக பேச வந்துட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாடி, இப்போ கூட பார்த்துக்கோயேன், இப்போ கூட அப்படி தான் பேசிகிட்டு இருந்துச்சு. உனக்கு என்ன தெரியும்? உனக்குலாம் இதை பற்றி என்னடி தெரியும்? சரி சரி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொல்லிகிட்டே இருக்க. சொல்லு, சொல்ல வந்தத. ஏய் அன்பு, ஒன்றும் இல்லடி, நீ சித்தி ஆயிட்ட. ஏய் அருவி, என்னடி சொல்கிறா? நிஜமாவா? என்னடி 9 மணிக்கு ஃபோன் பண்ணி சித்தி ஆயிட்டாங்கிற? எடி, இப்போ நீ கனவு தானே கண்ட? நீ எப்படி 7 மணிக்கு பேனு தூங்குறவ? கண்டிப்பாக நீ தூங்கி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கனவு கண்டிருப்ப போல. அதான் ஃபோன் பண்ணி என்னையே தூங்க விடக்கூடாதுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை போய் மட்டும் பேசுகிறேன்னு வை, வாயில குத்திடுவேன் வந்து. மெண்டலு, உண்மையை தான் சொல்கிறேன். 9 மணிக்கு ஃபோன் பண்ணியா? மணி பாரு 8:30 தான் ஆகுது. நான் இப்போ தான் 8 மணி போல் தான் செக் பண்ணேன் கார்டு வாங்கிட்டு வந்து. சரின்னு சொல்லி இப்போவே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட சொல்லலான்னு சொன்னால் நான் கனவு கண்டேன். நான் சொல்கிறேன், சரிம்மா தாயே, நீ நம்பவே வேணாம். நீ நம்பாத. யார் உன்னை நம்ப சொன்னா? நம்பாத. அருவி, விளாடாத. ஒழுங்கு மரியாதை என்ன எதுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு. என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. என்னடி, மரியாதையாக பொய் சொல்லாத, சொல்லிடு. உண்மையை தானடி சொல்கிறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீ தான் நம்ப மாட்டேங்கிற. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்லடி. நான் ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? உன் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டியா? எல்லாத்துட்டையும் சொல்லிட்டியா? இல்லை எனக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்கிறியா? எனக்கு மட்டும் நீ ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்னு வை, இதை விட சந்தோஷம் வேற எதுவும் இல்லை எனக்கு. மூஞ்சியை பாரு, ரொம்ப ஆசை தான். ஹஸ்பண்டை கூட சொல்லாமல் வாங்கிட்ட சொல்லத்துக்கு நான் என்ன மென்டலா? சரி சரி, யாராக இருந்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்களோ. இங்கே பாரு, நானும் அப்படி கிடையாதுப்பா. ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி உனக்கு தான் சொல்லுவேன். பார்க்குறேம்மா, அதையும் நான் பார்க்குறேன். ஓடி, அதெல்லாம் நீ வாய் பேச்சு மட்டும்தான், என்கிட்டலாம் நீ சொல்லவே மாட்ட. அது சரி, எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க. ட்ரீட் என்னம்மா? ஏய் அதை வெறி, நான் தான் உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்கேன் சித்தி ஆகிறதுக்கு. நீ தான் எனக்கு ட்ரீட் வைக்கணும், நான் இல்லை, புரிஞ்சுக்கோ. ஓ
இல்லை ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்களோ? சரி சரி, உனக்கு என்ன ஸ்வீட்ஸ் பிடிக்கும்? எடி, உனக்கு கேசரி பிடிக்கும் தானே? கேசரி வேணுமா இல்லை அது சிம்பிளாக இருக்கும். வேற என்னத்துக்கு வேணும்? ஏதாவது வேணும்னு சொல்லி செஞ்சு தரேன். அதான் முடியும் நம்மளால. வேணாண்டி, எனக்கு அடை தோசை சாப்பிடணும் போல இருக்கு. அடை தோசை மட்டும் நாளைக்கு சுட்டு தாரியா? ஆனால் எப்படி உன் வீட்டில் சுடுவ? உங்க மாமி ஏதாவது பார்த்து திட்டுச்சுன்னா? ஏய், வீட்டில் எல்லாருக்கும் சுடுற மாதிரி சுட்டு உனக்கு நல்லா பேக் பண்ணிடுறேன். இங்கே பாரு, நம்ம எங்கே மீட் பண்ணலாண்டி? அன்பு, நாளைக்கு என்னோட அம்மா வீட்டுக்கு நான் வருவேன் காலையிலக்கு. அப்போ காலைல வாரியா? உங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டியாடி? இல்லடி, நேரில் வந்து தான் சொல்லணுன்ட்டு சொல்லாமல் இருக்கேன். அதான் காலையில் வருவேன். சரியா? அம்மாட்ட நேரில் தான் சொல்லணும்னு ஒரு முடிவு. சரிடி, காலையில் வரும்போது ஒரு கால் போட்டுறேன். சரியா? நான் வந்துடுறேன். எங்கே மீட் பண்ணலாம்? அம்மா வீட்டுக்கு வந்துடுவா? கரெக்ட், அதான் கரெக்ட், அங்கேயே வந்துடு. சரி அருவி, நான் ஃபோன் வைக்கிறேன். பாய். ஓகேடி. ஐ, அருவி அம்மாவாக போகிறா, நான் சித்தியாக போகிறேன். சூப்பராக இருக்குல்ல இந்த இது.